சாப்பிட்டாரா மரம் ஓடிச்சு பாருங்க, புழு சாப்பிட்ருப்பாரு. அதான் 2 கொத்து கொத்துனுச்சு பாரு, அதை கழட்டிருப்பார் புழுவை. நல்லா சைலண்ட் ஆகிட்டார். அப்படியே கழட்டிட்டார் புழுவை, அதை மேக்க கழட்டிட்டார் பாரு புழுவை. இந்த 2 கொத்து இப்படி இழுத்தாரு பாரு, அப்போவே நீ அடித்து பார்த்துருக்கணும். அதுக்கு விட்டோன்னா தான் புழுவை கழட்டிட்டார். அது சின்ன மீன் தான் நினைக்கிறேன். பெருசு தான், பெருசு தான் நல்லது. கழட்டி ஈஸியாக கழட்டினா அது அப்படியே அழகாக வச்சு அந்த கொத்து அப்படியே. இப்போ அதை ஃபஸ்ட்டு தட்டிருக்கணும் நீ, அதை ஒரு இழுப்பு இழுத்துட்டு போனிச்சு பாரு, அப்போயே வச்சிருக்கணும். இன்னும் கொஞ்சம் உள்ளே போட்டு இல்லைன்னா முதல்ல கிட்டலாம் மாட்டி பிச்சுக்கணும், கொஞ்சம் விட்டு அடியான்னு சொன்னால் அதுக்குள்ளே ஓத்துட்டாரு புழுவை. அந்த ஒரு லைட்டாக ஒரு இழுத்துச்சு பாரு அப்பயே, அப்போ அடிச்சிருக்கணும் நீ. அது விட்டோன்னே தான் அப்படியே 2 வாட்டி நைஸாக இழுக்கிற மாதிரி இழுத்து புழுவை கழட்டிட்டார். எங்கே போவார் இப்போ, அங்கே தான் நிற்பார். ஏன்னா தின்ன ருசியாக எங்கே விடாது, அந்த புழு இன்னொரு வாட்டி சாப்பிட்டு கொடுவார் அவர். காலியா அவ்வளோதான், போடு, ஃபினிஷ், முடிஞ்சு போச்சு எல்லாம். அவர் தலையெழுத்து அவரை பிடிச்சிரு, பிடிக்காம விட்டுறாத. அப்புறம் அவர் சொல்லுவார் போகும்போது, உங்களை நாங்களே பார்த்தேன், நாங்கள் போன பிறகு நாங்களே தண்ணி காட்டோம், எங்களுக்கே தண்ணி காட்ட பார்த்தீங்களா சொல்லி அவர் தென்னாட்டம் பேசுவார். அவர் பிடிச்சி கரையேற்றிட்டு போயிடும். சுத்தலையா, அதான் சுத்தணும். இதில் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது சுத்தணும்னு முடிவு பண்ணிட்டேனே, அதுக்கு ஃப்ரீயாக கொடுத்து தண்ணி போ, சாப்பிட்டு போ. இதில் வேறு மாற்றி எங்கே போட்டால் எங்கே போகுது பூண்டு. உழுவுருக்கான் பாரு, கழட்டி விட்டுருக்காங்க. பக்கைக்கு பக்கத்துலேயே அடிக்குதுங்கண்ணா, என்ன மீன் தான் தெரில. அதானா அந்த மாதிரி அடிக்கிறது வந்து மாட்டாது. இவரெல்லாம் செத்துட்டாரு, இவர் மட்டும் தான்.